ப்ராசஸ நாங்க பாக்குற போது மிகவும் ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளவு பெரிய பிளேடு தண்ணியோட வச்சு குத்த வச்சு ஓடுகிற போது அது கல்ல அறுத்து அதுக்கு தேவையான நமக்கு தேவையான ஷேப்ப அவங்க என்ன விதத்துல எதிர்பார்க்கறாங்களோ அந்த ஆபரேட்டர் எதிர்பார்க்கறது போல அவங்க கரெக்டா உருவாக்கி வெட்டி எடுக்கிறாங்க. உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய கருத்துல பயன்படுகிற பாத்திரமா உங்களை உருவாக்குறதுக்காக அவர் பல்வேறு முயற்சிகளை வழியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல. என்ன நினைத்திருக்கிறாரோ, கர்த்தர் எப்படி உங்களை உருவாக்க வேண்டும் என தீர்மானித்திருக்கிறாரோ நிச்சயமாகவே அப்படியே உருவாக்கி அருள்வார். அதற்கு நம்மளை விட்டு கொடுப்போம், அதற்கு நம்மளை வணைந்து கொடுப்போம். எப்படி ஒரு களிமண் குயவனுடைய கரத்துல விட்டு கொடுக்கிறதோ அது போல நம்ம தேவனுடைய கரத்துல விட்டு கொடுப்போம். எப்பொழுதுமே ஒரு வெள்ளை நிற பேப்பர்ல முழுமையான காரியங்களை எல்லாம் எடுத்து A to Z எழுதி 1 2 3 4 போட்டு கடைசியா கையெழுத்து போட்டு அப்புறம் போடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிற பழக்கத்தை விட்டுட்டு கடைசியா நம்ம ஆண்டோட சமூகத்துல வெறும் வெள்ளை பேப்பரை கொடுத்து இதுல நான் கையெழுத்து போட்டு கொடுக்கிறேன், உங்களுக்கு எதெல்லாம் விருப்பமா இருக்கோ அப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய விருப்பத்துக்கு நம்மளை விட்டு கொடுப்போம்னா கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறதா. நிச்சயமாகவே கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக. பயப்படாதே, என்னை மீட்டுக் கொண்டே. ஒரு அடகு கடையில கொண்டு போய் நகையை வச்சுக்கிட்டு அது பல மாதங்கள் கழிச்சு அந்த நகை முங்கி போகுது. எங்கிட்ட இருக்கிறதே 1 பவுன் தான், 2 பவுன் தான், அல்லது எங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பொருள் தான், இது முங்கி போகுதுங்கிற வேதனை வருத்தம் யாருக்கு இருக்குதோ அவர்களுக்கு நல்லாவே புரியும் மீட்டுக் கொள்வதனுடைய அர்த்தம் என்ன, மீட்டுக் கொள்வதனுடைய அதனுடைய வழி என்ன என்பது அவங்களுக்கு தெரியும். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் சாத்தானுடைய பிடியிலிருந்து நரகத்துக்கு போக வேண்டிய நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு வருவதற்காக தன்னுடைய ரத்தத்தை விளைக்கரையமாக கொடுத்து நம்மளை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். மீட்டுக் கொண்டது மட்டுமல்ல, அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். கூட்டத்துல கூட்டமா 10ஓட 11 நம்மளை அழைச்சிட்டு போகல, பேர் சொல்லி தனிப்பட்ட முறையில நம்மளை தெரிந்து உள்ளங்கையில வரைந்து அழகு பார்த்து நம்மளை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சித்தத்துக்காக நம்ம பயன்படுவோம், அவருக்காக பயன்படுவோம், முழுமையா நம்மளை அவருடைய கரங்களை விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய கரத்திலே வணைந்து கொடுக்கிற கருவியாக, பாத்திரமாக, மண்ணாக இந்த தினத்துல எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களை உருவாக்குகிற கர்த்தர், படைத்தவர் மட்டுமல்ல, நீர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து எங்களை உருவாக்குவதற்கு, உருவாவதற்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க எங்களை பயன்படுத்துவீராக. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அப்படிப்பட்ட சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆண்டவரே பயப்படாமல் இருக்க எங்களை மீட்டுக் கொண்ட கர்த்தர், பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் எங்களோடு கூட இருக்கு என்கிற விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுங்க. தொடர்ந்து வழிநடத்துங்க. கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக இப்ப இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். சுபங்கேலும் பரலோகம். Thank you. God bless you.